கேரளால விஜய்க்கு இவ்வளவு கூட்டமா? கேரளால ஷூட்டிங்காக போயிருக்கக்கூடிய விஜயை பார்க்கறதுக்கு தினமும் எவ்வளவு ரசிகர்கள் அங்க கூடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது விஜய் ரசிகர்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமா இருக்குமா? இதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேலைகள்லாம் தொடங்கின இதே நேரத்தில் தான் விஜய் கோட் ஷூட்டிங்கில் கேரளாவில் இருக்கார். அந்த ஷூட்டிங்க்கு டெய்லி வரக்கூடிய க்ரௌட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. கேரளாவில் பொதுவாகவே சினிமா பார்ப்பாங்க, ஆனால் சினிமா நடிகர்கள் பின்னாடி மக்கள் போக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே பரவலாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கடந்த 2-3 நாட்களாக விஜய் பின்னாடி வர கூட்டம் அதெல்லாம் பொய்யாக்கிட்டு இருக்கு. ஏன் அந்த வீடியோஸ் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுது? யூஸ்வலாக விஜயை பார்க்க கூட்டம் வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது மொபைலில் ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, அது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும். ஆனால் இப்போது விஜய் அங்கே போகக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ட்ரோன் கேமரா வச்சு அங்கே எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பெஷலான டிஜிட்டல் கேமராஸில் விஷுவல்ஸை ஷூட் பண்ணுறதா இருக்கும், ஷூட் பண்ணி அதை பக்காவாக எடிட் பண்ணி தினமும் அது ஒரு பர்டிகுலர் டைமில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இதன் மூலம் விஜய் ஒரு பெரிய செய்தியை எல்லாருக்கும் சொல்கிறாரு. அதே நேரத்தில் இந்த வீடியோஸையும் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் இது எல்லாத்தையுமே தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு தகவலும் பரவலாக இப்போ பேசப்படுது. இந்த மக்களவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த தேர்தலையும் அவங்க போட்டியிடலை. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகாக தான் ஒரு அரசியல் கட்சியாக முழுமையாக செயல்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு யாருக்கு? அவங்க நியூட்ரலாக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போவே விஜய் தன்னுடைய அறிக்கைகள் மூலமாகவும் தன்னுடைய சித்தாந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டே இருக்கார். என்னுடைய எதிரி யார் அப்படிங்கிறத விஜய் கிட்டத்தட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லணும். அப்போது விஜய் ரசிகர்கள் மனசில் நியூட்ரலாலாம் இருக்காது. நான் இவங்களுக்கு ஓட்டு போட போகிறேனா அவங்களுக்கு ஓட்டு போட போகிறேனா அப்படிங்கிறத கிட்டத்தட்ட எல்லாரும் டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரே பக்கம் போகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்படி போனால் அது கண்டிப்பாக அது விஜய் கட்சிக்கும் நல்லதில்லை. தனிப்பட்ட முறையில் ரசிகர்கள் அவங்களே முடிவு பண்ணி ஓட்டு போடட்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை தான் விஜய் எடுத்திருக்காரு. ஆனால் இது எப்படி மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆளுங்கட்சி மேலே கோபம் இருக்குது அப்படின்னா அது எதிர்கட்சிக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மேலே கோபம் இருந்தாலும் அது இன்னொரு கட்சியினுடைய ஓட்டாக மாறும். இப்படி விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுவதனால இந்த தேர்தலில் ஏதோ ஒரு கட்சி பலனடைய போகுதே தவிர விஜயனுடைய செல்வாக்கு என்னங்கிறது வெளியில் தெரியாமல் போயிடும். அதனால் இந்த முறை விஜய் ரகசியமாக ஒரு உத்தரவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் அவர் வெளிப்படையாக பேசின எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சிருக்கோம். தேர்தல் நெருங்கிறதுனால இந்த நேரத்தில் ஒரு சில மாவட்டங்கள், அதாவது கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் விஜய் மக்கள் இயக்கத்தில் செல்வாக்காக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை வளைத்து போடுவதற்கு சில கட்சிகள் முயற்சி செய்யுது அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. இந்த விஷயம் நிச்சயமாக விஜய் மக்கள் இயக்கத்துக்கோ அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கோ போயிருக்கும். ஏன்னா பொதுவாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராருன்னு சொன்னப்பவே அவருடைய மன்றங்களில் யாரெல்லாம் செல்வாக்காக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் பெரிய கட்சிகள் தங்கள் பக்கம் இழுப்பாங்க. ஏன்னா ரஜினி ரசிகர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. அதே மாதிரியான முயற்சி தேர்தல் நெருங்குற நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அதற்கான வேலைகள் நடப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதனால் விஜய் தரப்பிலிருந்து ரகசியமாக ஒரு சில உத்தரவுகள் தலைமை கழகத்தில் இருந்து நிர்வாகிகளுக்கு போயிருப்பதாக சொல்லப்படுது. என்னென்னா, இந்த தேர்தலின் போது எந்த ஒரு கட்சிக்கோ இல்லை எந்த ஒரு நபருக்கோ தனிப்பட்ட முறையில் யாரும் ஆதரவு கொடுக்கக்கூடாது. விஜயோடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் யாராவது அப்படி தனிப்பட்ட முறையில் பிரச்சாரத்துக்கோ அல்லது யாருக்காவது ஆதரவு தெரிவித்தா அவங்க மேலே நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஸ்டேட்மெண்ட்டாவோ இல்லை எதுவும் போகாமல் வாய்மொழி உத்தரவாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ரசிகர்கள் மனசில் வேற ஒரு தாட் இருக்குது. நம்ம ஒரு கட்சி நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கட்சிக்கு போய் ஓட்டு போட்டோம் அப்படின்னா அது அந்த கட்சிக்கு லாபம் தரப்போகுது, அந்த கட்சியினுடைய ஓட்டு வங்கி உயரப்போகுது. ஆனால் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க, 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க, ஒரே நாளில் இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்களான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த உறுப்பினர்கள் எல்லாம் வேறொரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் அப்போ விஜய்க்கு எங்கே ஓட்டு, விஜய் ஓட்டு எங்கே தான் போச்சு அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால் இந்த முறை நோட்டாவில் ஓட்டு போடணும்னு விஜய் ஃபேன்ஸ் ஒரு திட்டத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. நான் ஒரு சில ரசிகர்களிடம் பேசினேன், வெவ்வேறு மாவட்டங்கள்லையும் பேசினேன். அது கொங்கு பகுதியாக இருக்கட்டும், வட மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை கட்சியில் இல்லாமல் விஜய் ரசிகர்களாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் காமனான ஒரு மைண்ட் செட் இருக்குது. நம்ம ஏன் இந்த முறை நோட்டாக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு தம்பி சொல்கிறாரு. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு லாஜிக்கும் அதில் கிளியராகவே தெரியுது. இப்போ பொதுவாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையும் நோட்டால் எவ்வளோ ஓட்டு விடும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அரசியல் கட்சிகள் வாங்கக்கூடிய ஓட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். 1%, 2% இருக்கும்ல, அதிகபட்சம் ஒரு 5% இருக்கலாம், இப்படி தான் இருக்கும்.
ஆனால் இந்த முறை விஜய் ரசிகர்கள் எல்லாரும் நோட்டால் ஓட்டு போடும்போது அந்த வாக்கு சதவீதம் என்பது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவும் இந்த தேர்தலில் நாங்கள் வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டோன்னா விஜய் ரசிகர்கள் ஓட்டு எதுனே தெரியாது. அந்த சம்மந்தப்பட்ட கட்சி வந்து அதை அவங்களுக்கான ஓட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அதை பெருசாக கொண்டு போவாங்க. அதனால் நாங்கள் யாருக்கும் ஓட்டு போட போகிறதில்ல. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அந்த கட்சியோ இந்த கட்சியோ தேசிய கட்சியோ மாநில கட்சியோ யாருக்கும் நாங்கள் ஓட்டு போட போகிறதில்ல. எங்கள் ஓட்டு தளபதிக்கு தான். இந்த எலெக்ஷனில் தளபதி இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் நோட்டால் போட போகிறோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு நோட்டால் மட்டுமே இத்தனை ஆயிரம் வாக்குகள் வருது, இல்லை ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சியில் நோட்டால் மட்டுமே இத்தனை லட்சம் வாக்குகள் விழுது அப்படின்னா யார் போட்டிருக்க போகிறா? அதில் போன தேர்தல் வரைக்கும் 1% 2% இருந்த ஓட்டு இந்த தேர்தலில் லட்சக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் மாறிச்சுன்னா எங்களுக்கு தெரியும்ல. நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே போடும்போது எங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், எங்களை பார்த்து மற்றவங்களுக்கும் ஒரு பயம் வரும். எங்களோட டார்கெட் சட்டமன்ற தேர்தல் தான். ரிசல்ட் வரும்போது எல்லாரும் யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு பேச மாட்டாங்க. திடீர்னு ஏங்க நோட்டால் இவ்வளோ ஓட்டு விழுது? இப்போ தான் விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. விஜய் இந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க ரசிகர்கள் தெளிவாக முடிவெடுத்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களால் பேசப்படும். அன்னைக்கு எங்களோட பலம் என்னென்னு தெரியும். இன்றைக்கி நாங்கள் 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டோம்னு சொல்லி எல்லாரும் எங்களை கேலி கிண்டல் பண்ணுறாங்களே நாங்கள் சொன்னதுக்கு, அது உண்மைதானே நாங்கள் நிரூபிக்க எங்களுக்கு இருக்க ஒரே வழி, எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எங்களுடைய செல்வாக்கு என்னங்கிறத இந்த தேர்தலில் நாங்கள் காமிக்க போகிறோம்னு உறுதியாக சொல்கிறாங்க. விஜய் தரப்புலேருந்து அஃபிஷியலாக அவங்க எதுவும் சொல்லலை அப்படின்னாலும் ரசிகர்களுடைய எண்ண ஓட்டம், ஒருத்தர் எப்படி ஓட்டு போடணும் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத இன்னொருத்தர் போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றத நம்ம தேர்தல் முடிவுகள் வர வரையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த கூட்டம், கேரளாவில் இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதாவே சொல்கிறாங்க. எந்த மாதிரியான திட்டங்கள் அவங்களிடம் இருக்குது அப்படின்னா, இது கேரளாவில் அவர் ஏதோ போகிறார் ஷூட்டிங்காக வராரு, பிரச்சனை இல்லைங்க. பட் தமிழ்நாட்டில் அவர் இந்த கூட்டத்தை காமிச்சார் அப்படின்னா எங்களுடைய கட்சிகளுக்கு நிச்சயமாக சிக்கல் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரிய கட்சிகளுக்கே இருக்குது. அது எந்த கட்சியாக இருந்தாலுமே இன்னொரு கட்சி வளரும் போது அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்வாங்க. அதனால் ஒவ்வொரு நாளுமே சோஷியல் மீடியாவில் என்ன ட்ரெண்ட் ஆகுது, விஜய் ரசிகர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை பிளான் பண்ணுறாங்க, இந்த எலெக்ஷனில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எல்லாத்தையுமே மற்ற கட்சிகள் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் நேரத்தில் விஜய் கட்சியை சார்ந்தவர்களையோ இல்லை விஜயையோ தேவையில்லாமல் எங்கேயும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. நமக்கு அமைதியாக இருந்தனாலே சில பேர் நமக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது, அதனால் அமைதியாக இருங்கன்னு ஒரு சில கட்சிகளில் இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. லோக்கலில் இருக்க வேட்பாளர்கள் என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, நமக்கு என்னங்க அடுத்த எலெக்ஷனில் தான் அவர் எதிரி, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் எலெக்ஷன்லேயே கிடையாது, அதனால் அவரும் நமக்கு நண்பன் தான், அதனால் எலெக்ஷன் கேம்பெயின் போகும்போது விஜய் ரசிகர்களையும் சந்திப்போம், அவங்களையும் நம்ம ஓட்டு கேட்டு அவங்களையும் நமக்கு ஓட்டு போட வைப்போம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தாட்டோடையும் மற்ற கட்சிகள் இதை அணுகிறாங்க. எது எப்படியோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்குது. விஜய் கோட் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் களத்தில் இறங்கி எலெக்ஷனை ஏதோ ஒரு வகையில் ஃபேஸ் பண்ணி கடைசியில் அவங்களும் ஓட்டு போட்டு தான் ஆகணும். அவங்களுடைய பலத்தை காமிக்க அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. முடிவுகள் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.